வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாம் ஏற்கனவே நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ற தொற்றா நோய்கள் பற்றி பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த வரிசையில் இன்னைக்கு தமிழகத்தை ரொம்ப பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமாக லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தொற்றா நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. மதுன்மேகம் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயினால் அன்றாடம் பல பேர் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடல் உறுப்புகளையும் இழந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவலத்தையும் நாம் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ நம்ம வைத்தியசாலையில் 30-35 வருடங்களாக நாம் கடைப்பிடிக்கிற ஒரு முறை இருக்குது. இந்த முறை நீங்கள் உடனே சர்க்கரை மாத்திரையில் நிப்பாட்டிடலாம், தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரியாக நான் குறிப்பிட விரும்பலை. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரையுடைய அளவை குறைப்பதற்கும் மாத்திரையுடைய அளவு கூடாமல் இருப்பதற்கும் இது பெரு உதவி புரியுது. இது சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான மூலிகை. பழந்தமிழ் பாட்டு சித்தர் பாடல் இந்த மூலிகையை சொல்லுது, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல் சொல்லுது. ஆமாங்க, கேசியா ஆரிக்குலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவாரம் பூ தான் அது. இந்த ஆவாரம் பூ சர்க்கரையை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது உயர்மட்ட ஆய்வுகள் மூலம் சென்னை பல்கலைக்கழகம் உறுதி பண்ணியிருக்கிறதுங்கிறது கூடுதல் தகவல். இப்போ இந்த ஆவாரம் பூ 100 கிராம் அளவு தனி பூவாக எடுத்து 1-2ஆக இடித்து வைத்து கொண்டு அதோட லவங்கப்பட்டை என்று சொல்லக்கூடிய பட்டை ஒரு 25 கிராம் அதையும் 1-2 இடித்து ரெண்டையும் ஒன்று கலந்து வச்சுக்கிட்டு ஒரு 300 மில்லி தண்ணீரில் ஒரு 5 கிராம் அளவு இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சிறு தீயில கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைத்து ஒரு 100 மில்லியாக வற்ற வச்சு காலை மதியம் இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வர்றப்போ ஒரு அற்புதமான பலன் கிடைக்கிறத பார்க்க முடியுது. நான் தொடர்ச்சியாக இந்த மூலிகையை எங்கள் வைத்தியசாலையில் பல ஆயிரம் பேருக்கு கொடுத்து வெற்றி கண்ட முறை. யாருக்குமே மாத்திரை அதிகப்படுத்த வேண்டிய அவசியமே ஏற்படலை. நீங்கள் மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கலாம், தவறில்லை. அதோடு சேர்த்து நீங்கள் இதை உணவுக்கு முன்னாடி காலையில் ஒரு 100 மில்லி அளவு, மதியம் ஒரு 100 மில்லி அளவு, இரவு 100 மில்லி அளவு, உணவுக்கு முன்பு எவ்வளோ நாட்களுக்கு வேணும்னாலும் தொடர்ச்சியாக நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ இந்த சர்க்கரையினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையுது, சர்க்கரை கட்டுப்படுது. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க எடுக்கிறப்போ மாத்திரையை விடக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுது. இதை பற்றி உயர்மட்ட ஆய்வுகள் நிறைய பண்ணிட்டாங்க. இதில் சாவாரம் பூலையும் லவங்கப்பட்டையிலையும் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படுறாங்க. அதனால் நீங்களும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.